உளுந்தூர்பேட்டை அருகே சாலையை கடக்கும்போது முதியவர் ஒருவர் விபத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த கலியசாமி அவரது மனைவி கொடைப்பவன் ஆகிய இருவரும் உளுந்தூர்பேட்டை அருகே சேலம் ஜிஎஸ்டி சாலையை கடந்து சென்றனர். அப்போது வேகமாக வந்த கார் கலியசாமி மீது மோதியது. இதில் தலையில் காயமடைந்த கலியசாமி மயங்கி சரிந்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் அவரது மனைவி உடலை கட்டியணைத்து அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இது சம்பவம் தொடர்பான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையார் உருவ சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரணி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார். முத்தரையர் மக்கள் நலம் நாடுகின்றவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதுதான் வரலாறு. அவரது வழியை பின்பற்றினால் தமிழகம் பெரும் பரிணாம வளர்ச்சியை பெறும் என ஓ பன்னீர்செல்வம் கூறினார். இந்த நிலையில் இன்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிபாலன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம், அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமுடி ஐயா அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி, கோதையாறு, பரளியாறு உள்ளிட்டவற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதேபோல களக்காடு, முண்டத்துறை புலிகள் காப்பகம், அம்பாசமுத்திரம் வனசரகத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக துணை இயக்குநர் உத்தரவுப்படி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் காற்று காரணமாக 7வது நாளாக நாகை மாவட்டத்தை சேர்ந்த 27 கிராம ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாகை மாவட்டம் ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் பேரில் அக்கரைப்பேட்டை, கள்ளார், நம்பியார் நகர், கோடியக்கரை, விழுந்தமாவடி உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களில் இருந்து 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடந்த 17ஆம் தேதி முதல் மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கட்டப்படும் நெல் உலர்த்தும் தளம் தரமற்ற முறையில் இருப்பதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மோவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அழுஞ்சிமங்கலம் வெள்ளமதகு அருகில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கு நெல் உலர்த்தும் களம் அமைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் 5000 ஏக்கரில் நெல் பயிரிடப்படும் நிலையில் அதனை காய வைப்பதற்கு 20க்கு 20 என்னும் அளவில் நெல் உலர்த்தும் களம் கட்டப்படுவதாகவும் களிமண்ணை கொண்டு தரமற்ற முறையில் அமைப்பதாகவும் விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பலமுறை தெரிவித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
அமராவதி அணை பகுதிகளில் யானைகளின் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டதால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பழனி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டியுள்ள பகுதிகளான சட்டப்பாறை, கோம்பைப்பட்டி, ராமப்பட்டினம்புதூர், கனகன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான மான், காட்டெருமை, யானைகள், சிறுத்தைகள் அதிகம் வசித்து வருகின்றன. இந்நிலையில் சட்டப்பாறை பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானை, தென்னை மற்றும் மா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மரங்கள் சேதமாகி 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆய்குடியில் ஒரு விவசாயி மாமரம் தென்னமரம் பிடிச்சி ஏழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதில் காட்டெருமை, யானை தொல்லை அதிகமாக இருந்துச்சு சார். இப்போ முந்தானது கூட ஒரு 4 டன்னுக்கு மாங்காய் தின்னு ஒடிச்சு கீழே ஓட்டிடுச்சு சார். நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? இப்படி சேதம் மேலே சோதனை பண்ணால் என்னை ஏற்கனவே காட்டெருமை முட்டி கொள்ள காசு செலவு பண்ணி இப்போ தான் சார் இந்த ராசா கார்டை பிடிச்சிருக்கேன் சார். அதில் இப்படி சேதமாக்கி பிடிச்சி நான் என்னங்க சார் பண்ணியிருக்கிறதோ ஒரு வழி காட்டுங்க சார். நீங்கள் அப்படின்னா தான் நான் பிழைக்க முடியல, அது பிழைக்க முடியாது சார். கடந்த சில வருடங்களாக இங்கே யானை தொல்லை மிக அதிகமாக இருக்குங்க. இந்த யானைகள் எல்லாம் தடம் மாறி இந்த பகுதிக்கு வந்திருக்குங்க. இவற்றுடைய ஒரிஜினல் வாழ்விடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமராவதி பகுதியாகும். அவற்றிலிருந்து இங்கே மைக்ரேட் ஆகி பாலாறு பெருந்துறை டேமுக்கு வந்து செல்லக்கூடிய யானைகளானது அவற்றுடைய வழித்தடங்கள் மறிக்கப்பட்டதுனால இந்த பகுதிக்கு எங்களுடைய விவசாய விளைநிலங்களில் ஊடுருவி எங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்குதுங்க. எங்களுக்கு உயிருக்கும் உடைமைக்கும் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த யானைகளிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதான் நாங்கள் விரும்புகிறது. யானைகளை அமராவதி பகுதிக்கே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இது எல்லாருக்குமே இது நன்மையாக முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளுங்க. குட்டை நெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை டிஜே ஃபார்ம்ல இருந்து ஒரு கண்ணுடைய விலை 650 ரூபா. இந்த 3 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு பராமரித்தேன். வரக்கூடிய ஆண்டுல இருந்து எனக்கு வருடத்துக்கு 3 லட்சம் ரூபா வருமானம் தரக்கூடியது. அதை மறுபடியும் உருவாக்குறதுக்குள்ள எனக்கு மொத்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் பார்த்தீங்கன்னா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வரதராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நடைபெற்றது. பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக வரதராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமணிந்து பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். பின்னர் வான வேடிக்கைகள் முழங்க வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிய போது கூடியிருந்த பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர். கோவையில் கனமழையால் ஆஞ்சநேயர் கோவில் அருகே வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 2வது நாளாக பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் வழியாக பாலாறு, உப்பாறு உள்ளிட்ட சிற்றாறு ஓடைகளில் இருந்து வரும் தண்ணீர் கடந்து செல்கிறது. இதனிடையே 2 நாட்களாக அப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கோவிலில் வழிபாடு செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானையை விவசாயி ஒருவர் பேசியே விரட்டிய வீடியோ வைரலாகி வருகிறது. நல்லூர் வயல் பகுதியில் கடந்த 3 நாட்களாக சுற்றி வரும் ஒற்றை காட்டு யானையால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. இதுகுறித்த புகாரில் வனத்துறையினரும் அங்கு முகாமிட்டு யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே வியாழக்கிழமை காலை நல்லூர் வயல் கிராமத்திற்குள் வந்த ஒற்றை காட்டு யானையை விவசாயிகள் பேசியே விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன பாக்குற